தமிழ் இலக்கணங்களில் மிக முக்கியமான ஒரு இலக்கண பகுதி இந்த புணர்ச்சி என்பது. இந்த புணர்ச்சி என்பதற்கு நன்னூல் மற்றும் தொல்காப்பியம் முதல் இலக்கண நூல்கள் நமக்கு சில விதிகளை கொடுக்குது. தொல்காப்பியம் ரொம்ப பழைய நூல். அதில் உள்ள பல சொற்கள் நமக்கு இப்போ பயன்பாட்டில் இல்லை. விதிகளும் நமக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதில்லை. நன்னூல் பின்னாடி வந்த நன்னூல் என்கின்ற நன்னூல் செய்தவர் யார்? பவணந்தி முனிவர். அந்த நன்னூல் என்கின்ற அந்த நூலில் தான் நமக்கு நிறைய இப்போ பயன்படுத்தக்கூடிய புணர்ச்சி விதிகளுக்குரிய இலக்கணங்கள்லாம் இருக்குது. தொல்காப்பியத்தில் உள்ளது நம்ம பயன்படுத்திக்கின்றோம். நம்மளுடைய மெய்ப்பாடுகள் நிறைய விஷயங்கள் நமக்கு தொல்காப்பியத்தில் உள்ளதை பயன்படுத்திக்கின்றோம். அது ஒன்றும் வழக்கொழிந்து போயிடல. ஆனாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பாடப்புத்தகங்களில் மேற்கோள் காட்டிருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் பாருங்கள், நமக்கு நன்னூலில் தான் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. அதனால் இந்த உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியில் நன்னூலில் உள்ள விதிகளின் அடிப்படையில் சில புணர்ச்சி விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். புணர்தல் என்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இரண்டு சேர்தல்னு அர்த்தம். தனித்தனியாக இரண்டு விஷயங்கள் சேர்வதற்கு புணர்தல்னு என்று பேர். சேர்தல் புணர்தல்னு அர்த்தம். ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் அது பேர் புணர்தல்னு பேர். இங்கே சொற்கள் புணர்ந்து ஒரு புதிய சொல்லாக பரிணமிக்கும். வேறு வேறு சொற்கள் வாக்கியத்தை கட்டமைக்கும் பொழுது, ஒரு சொற்றொடர் செய்யும் பொழுது இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒரு புதிய சொற்களாக பரிணமிக்கும். இதனால என்ன பயன் அப்படின்னா இடக்குறைவு ஏற்படும். ஏன்னா நமக்கு ஒரு வாக்கியத்தை ஒரு பேராகிராஃப் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒரு முக்கியமாக செய்யுள் எழுதும் பொழுது இரண்டு பெரிய சொற்களை இணைச்சிட்டோம்னாக்க ஒரே சொல்ல ஆகிடும். அதை நம்ம படிக்கும் பொழுது பிரித்து படிச்சிருவாங்க. எழுதியிருக்கும் பொழுது நமக்கு ஒரு சொல்லாக இருக்கும். இரண்டு சொற்கள் வர வேண்டிய இடத்துக்கு ஒரே சொல் இருக்கிறதுனால அது எழுதுறவருக்கு பயன்பாடு தானே. அவர் ரெண்டு சொல்ல பயன்படுத்த வேண்டியதில் ஒரே சொல்லே பயன்படுத்திடலாம். படிக்கிறவரை அதை பிரித்து படிச்சுக்கணும். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு உதவிக்கு தான் நமக்கு இந்த புணர்ச்சி விதிகள் என்பது நமக்கு இங்கே பயன்பாட்டில் இருக்குது. முதல்ல புணர்ச்சி விதிகளை பற்றி பேசுகிறோம். இது இதுக்கெல்லாம் எழுதுமா முதல்ல? அது வேறு பெரிய போராட்டமாக இருக்கும். இங்கே இயல்பு புணர்ச்சி தான் பார்க்க போகிற டாபிக்கு. ஃபர்ஸ்ட்ல முதல்ல இந்த புணர்ச்சி விதியை பற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இரண்டு சொல் இருக்குதா? இரண்டு சொல். இதில் முதல்ல எழுதுன சொல் எது? இயல்பு. ரெண்டாவதாவது எது? வந்தது வருமொழி அப்படின்னு வச்சுக்கணும். ஆல்ரெடி இருக்கிறது நிலைமொழி. அது ரெண்டும் எப்பொழுதும் மாறக்கூடாது. நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு சொல் சேரும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுக்கு நிலைமொழி, அது நின்றுட்டு இருக்கு. இவர் கூட வந்து யார் சேர்ந்துருக்கா? அதனால இது பேர் வருமொழின்னு பேர். நிலைமொழியில் எதாவது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரெண்டு சொல்ல முதல்ல வர்றது நிலைமொழி, ரெண்டாவது வர்றது வருமொழி. எப்பொழுதும் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்க வேண்டும். இந்த நிலைமொழியில என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இருக்குன்னா, இந்த மெய்யீறு, உயிரீறு, இங்கே மெய் முதல் உயிர் முதல் ரொம்ப முக்கியமான அவங்கெல்லாம். ஈறுனா என்ன? ஈறுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? முடிவு. வெரி குட். ஈறுனா முடிவுன்னு அர்த்தம். இந்த சொல்லுடைய முடிவு அது ஈறு. இவர் தான் இங்க புணர்ச்சியில பங்களிப்பார் இல்லையா? இந்த சொல்ல யாரு இங்க புணர்ச்சியில பங்களிப்பார்? இந்த சொல்லுல எழுத்து சொல் ஒரு புணர்ச்சி நடக்கும் பொழுது இதுல பார்ட்டிசிபேட் பண்றது யாரு? டைரக்டா இவர் ஈ தான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா? இந்த ஃபர்ஸ்ட்ல இங்க எந்த யார் இருக்காரோ அவர் தானே இங்க புணர்வாரு. அதே மாதிரி இங்க யார் இருப்பா? ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆள் தான் ஃபர்ஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க போனது பிறகு அடுத்த ஆள் வருவாங்க. அதை விட்டுருங்க. நமக்கு பொறுத்தளவுக்கு இந்த நிலைமொழியில ஈற்றுச்சு எழுத்தும் வருமொழியில முதல் எழுத்தும் தான் நமக்கு புணர்ச்சியில பங்களிக்கும். அதனால
இந்த எழுத்து மெய்யா உயிரான்னு நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இதற்கு இதுல என்ன எழுத்து இருக்கு? இப்போ மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்து. டைரக்டா உயிர் எழுத்து நிக்குதா? இல்ல இல்லையா? அதனால இது மெய்யீறு என்று பெயர். மெய்யீறு இந்த இயல்புல இருக்கக்கூடிய இந்த சொல்லுக்கு என்ன இது முடிவுல வந்திருக்கு? மெய்யீறு. அதே மாதிரி இங்க போங்க, முதல்ல யார் வந்திருக்கா? இங்க யார் வந்திருக்கா? மெய் எழுத்தா வந்திருக்கா. அதனால இவருக்கு மெய் முதல் என்று பெயர். போறீங்களா? இது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இந்த ரெண்டு சொல்ல நான் வச்சுருக்கேன். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி மைண்ட்ல உட்காந்துருக்கோ அதை நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தா இது இப்படி எப்படிங்க நீங்க எழுதிக்கிட்டா தான் உங்க மனசுல திருப்பி நீங்க கரெக்ட் பார்த்து பாருங்க. அதில் இங்க பார்த்து இது அப்படியே இயல்பு கிழமை ஈடு உயிர் புணர்ச்சி மெய்முதல் உயிர் ரெண்டு கோடு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க தொடர்ந்து பார்த்தா இன்னைக்கு எப்படி பார்க்கறதோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால இது எப்படி உங்க மனசுல போய் உட்கார்ந்தது அப்படிங்கிறது நீங்க உங்க கையில உங்க கைப்பட நோட்ஸ்ல எழுதி. மெய்யருக்கு இது சரியான உதாரணம் இல்லை. மெய்யருக்கு வந்து பொன் வளையல் அப்படிங்கிற மாதிரி மெய் எழுத்துல முடியணும். மெய் எழுத்துல முடியணும், அப்பதான் மெய். இது வந்து உயிர்மை எழுத்துல அப்ப எனக்கு குழப்பமா இருந்துச்சு. இன்னு மெய் எழுத்துல முடிஞ்சாலும் அதுக்கு பேர் என்ன? மெய். இப்ப பொன் வளையல் அப்படிங்கிறதுல கிளைமொழியில ஈட்டுல என்ன வந்திருக்குது? இன்னு வந்திருக்கு, மெய் எழுத்து. புரியுதுங்களா? இப்போ இந்த இயல்பு வச்சுங்க, இது ஆக்சுவலா இதுதான் உயிர் ஈருக்கு உதாரணம். ஏன்னா இதுதான் இப்பு பிளஸ் உகரத்தோட முடிஞ்சிருக்கு. அதனால இதுதான் என்னது? உயிர் ஈரு. அப்ப பனை மரம் எழுதிருந்தேன். அப்போ இன்னும் பிளஸ் ஐ, அப்ப இது உயிர் ஈரு. இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதானே? அதே மாதிரி கண் பிளஸ் அழகு அப்படிங்கிற சொல்ல மறுமொழியில முதல்ல யார் இருந்திருக்கா? உயிர் வந்துருக்கு. அப்ப இவரு உயிர் முதல். முடியுங்களா? உயிர் முதல். அதே மாதிரி இப்போ இந்த பொன் வளையல் இதிலே பாருங்க, இந்த இவ்வு பிளஸ் அப்ப இங்க மெய் தான் முதல்ல வந்திருக்கா. அதனால மெய் முதல். இதுதான் நீங்க முதல்ல எப்படி இந்த சொல்லு என்னவா இருக்குது, அது நிலைமொழி என்ன வருமொழி என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது அதுல உயிர் இருக்குதா மெய்யீர் இருக்குதா அல்லது உயிர் முதல் இருக்குதா மெய் முதல் இருக்குதாங்கிறத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சரி, இதை அழிச்சிட்டுமா? புணர்ச்சி விதி. புணர்ச்சி முதல்ல புணர்ச்சி நடக்கும் பொழுது இரண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல்ல ஒரு 3 நிகழ்வு நடக்கும். அந்த 3 நிகழ்வுல எது நடக்குதோ அதை பொறுத்து தான் அது என்ன வகையான புணர்ச்சி முதல்ல பாருங்க. தோன்றல், கெடுதல், விரிதல். இரண்டு சொற்கள் முதல்ல சேரும் பொழுது புதுசா ஒரு சொல் உண்டாயிருக்கா, அப்படி ஒரு எழுத்து உண்டாயிருக்கா அப்படின்னாக்க அங்க தோன்றி இருக்கும். அதனால தோன்றல் அப்படின்னு நடக்கும். ஒருத்தர் இல்லாம போயிட்டார், காணாம போயிட்டார், திடீர் இருந்தவர் எல்லாரும் இல்லாம போயிட்டாருன்னா அவரு அந்த இடத்துல கெடுதல், கெட்டு போயிட்டு இல்ல, இருந்தவர் வேற மாதிரி மாறிட்டார் அப்படின்னா அதுக்கு திரிதல் அப்படின்னு. இது ரொம்ப அடிப்படை முக்கியமா உணர்ச்சி. இது 3மே இல்லைங்க. ஆனா 2 சொல் சேர்ந்து ஒரு சொல் ஆயிடும். அப்படின்னா அதுக்கு மேல இயல்பு புணர்ச்சி இருக்கு. இப்ப வாழை பிளஸ் மரம் என்னது? யாராவது இடத்துல தோன்றி இருக்காங்களா? யாராவது இல்லாம போயிட்டாங்களா? ஏதாவது எழுத்து மாறி இருக்கா? இல்ல. அப்போ இது 3மே இல்லாம டைரக்டா அப்படியே இருக்கிறது இருக்கிறபடியே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன புணர்ச்சி?
இயல்பு புணர்ச்சி. இதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சொல்ல கொடுத்து இதில் இருக்கக்கூடிய புணர்ச்சி என்ன அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லணும்ப்பா? இயல்பு புணர்ச்சின்னு பேர். இதுக்கான உதாரண சொற்கள் சொல்கிற எழுதுங்க. வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம் ஆனது. பொன் ப்ளஸ் வளையல், எப்படி எழுதுவீங்க? பொன் வளையல் தான், பொற் வளையல்னு எழுதுவீங்களா? பொன் ப்ளஸ் சிலம்பு, பொற்சிலம்பு. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்னவா இருக்காரு? இன்னும் இருக்காரு, திரிது. அப்போ பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். அங்கே எதுவுமே உண்டாகலை. தோன்றல், கெடுதல், திரிதல் 3 பேருமே இல்லை. அப்போ அவர் இயல்பு புணர்ச்சி. மலர் மாலை, மலர் ப்ளஸ் மாலை, மலர் மாலை தான். புதுசாக யாரும் உண்டாகலை, யாரும் கெட்டு போகல, யாரும் மாறல. மலர் மாலை. பனை ப்ளஸ் மரம், பனை மரம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? புணர்ச்சினா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். புணர்ச்சிங்கிறது அடிப்படையில் எப்படி நிகழும்? தோன்றல், கெடுதல், திரிதல் என்கின்ற 3 அடிப்படையில் தான் நிகழும். சரிதானே? இந்த 3ல் எதுவுமே இல்லாமல் ஒரு சொல் 2 சொல் ஒன்றாக புணர்ந்துருக்குன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. அதில் கிளியராக இருக்கீங்களா? இப்போ சரி. 2 சொல் பாதி பாடம் நாங்கள் நடத்தி முடிச்சோம். 2 மணி நேரம் ஆகிட்டு கிளாஸ் முடிஞ்சு. ஐயோ, என்ன பண்ணுறது? மிச்ச நடத்தின படத்துக்கலாம். சரி, புணர்ச்சி நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? புணர்ச்சி அப்படின்னா 2 சொல் சேர்றது. அதில் தோன்றல், கெடுதல், திரிதல் என்கின்ற 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாருமே இல்லாமல் ஒரு 2 சொல் புணர்ந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? இயல்பு புணர்ச்சி. அது கிளியராக இருக்கீங்களே? அவ்வளோதான். இப்போ அடுத்தது போகலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிறோம்? நிலைமொழினா என்ன, வறுமொழினா என்னன்னு பார்த்தோம். முதல்ல இருக்கிற சொல் நிலைமொழி. அதில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சொல்லுக்கு பேர் வறுமொழின்னு பேர். நிலைமொழியினுடைய ஈற்று சொல், ஈற்று எழுத்து அது மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா அது மெய்யீருன்னு பேர். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிராக இருந்ததுன்னா அது உயிரீருன்னு பேர். அதே வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிராக இருந்ததுன்னா அது உயிர் முதல்னு அர்த்தம். அதே மெய் முதல்னு அர்த்தம், மெய் எழுத்து தானே. இதுதான். இதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் விகார புணர்ச்சி. இந்த டைட்டில் தான் இதுக்கு ஒரு கீழே வர விகார புணர்ச்சி. விகாரம்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பயங்கரமா இருக்கிறது, டிஃபரெண்டா இருக்கிறது. வேற பெருசா இருக்கு. விகாரம் பார்க்க மூஞ்சி விகாரமாயிட்டு அப்படிங்கிறோம். அப்பதான் நீங்க பயங்கரங்கிறீங்க. நீங்க டிஃபரெண்ட்டுங்கிறதுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? கிட்டத்தட்ட உங்க பொருள் சரியா இருக்கு. விகாரம்னா மாற்றம்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை. விகாரம்னா மூஞ்சி விகாரமா ஆயிட்டுங்க. மூஞ்சி விகாரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. விகாரமா ஆயிட்டது. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஒருத்தர் முகம் விகாரமா ஆயிருக்கும். ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பொருள் விகாரமா ஆயிருக்கும். அப்ப விகாரம் என்ற சொல்லுக்கு மாற்றம்னு அர்த்தம். இந்த மாற்றம் எப்படிலாம் உண்டாயிருக்கலாம்? தோன்றலாக இருக்கலாம், கெடுதலாக இருக்கலாம், திரிதலாக இருக்கலாம். இது 3 அடக்குன அந்த புணர்ச்சிக்கு பேர் தான் என்னது? விகார புணர்ச்சி. ஒரு எழுத்து 2 சொல்லுக்கு இடையில உண்டாயிருக்குன்னா அவர் தோன்றல். ஒரு எழுத்து 2 சொல்லுக்கு இடையில இல்லாமல் போயிட்டாருன்னா அவருக்கு கெடுதல். ஒரு எழுத்து புதுசாக இருந்தவர் வேற மாதிரி மாறிட்டாருன்னா திரிதல். இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல? சரி. அடுத்தது இந்த விகார புணர்ச்சி அப்படிங்கிறது 3த்துக்கும் உதாரண சொற்கள் நான் எழுதுறேன். நான் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸே இருக்கு. அதை உங்களுக்கு படிச்சுக்கிறதுக்கு நம்ம உதவி தான் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ நடக்கிறது எல்லாம் சூப்பர் எளிமையான உங்களுக்கு புணர்ச்சி விதி இப்படி நல்லா தலையாட்டுவீங்க. ஆனால் வீட்டில் போய் படிக்கணும். அப்போ தான் இது நல்லா உட்கார மைண்டில். தோன்றல் அப்படிங்கிறதுக்கான உதாரணமான ஒரு சொல் பாருங்க. பலா பிளஸ் சுளை. பலாச்சுளைன்னு தானே சொல்லிங்க. சொல்லும் போது நம்ம பலாச்சுளைன்னு தான் சொல்லுவோம். பலாச்சுளை அப்படின்னா அது கலோக்கியல் லாங்குவேஜ். சரியா போச்சுன்னா பலாச்சுளை அப்படின்னு சொல்லணும். சரிதானே? மரம் பிளஸ் வேர், மரவேர். அப்போ ஒருத்தர் இங்க உண்டாயிருக்காரு, ஒருத்தர் அளவு இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? இப்போ இல்லாம போயிட்டாரு.
பொன் பிளஸ் சிலை பொற்சிலம்புங்கிறது நம்ம சரிதானே. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே விதி இருக்கு, விதி இல்லாம ஒன்றும் கிடையாது. தோன்றலன்னா இவர் எப்படி தோன்றலாம்? சமந்தலாமா ஒரு தோன்றலாமா? தோன்றக்கூடாது. சமந்தலாமா இவர் இல்லாமல் போயிடலாமா? போயிடக்கூடாது. சமந்தலாமா இவர் இன்னும் இரா இல்லாமா? ஆகக்கூடாது. எல்லாத்துக்குமே விதி இருக்கு. உதாரணம் சொல்றது தோன்றல்னா என்ன அப்படிங்கிறது புத்தகத்துக்கு ஒரு விலை. கெடுதல்னா என்னன்னு சொல்றது, சிறிதல்னா என்னன்னு இது நோட் பண்ணிக்கிறீங்களா? கழிக்கலாமா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு புணர்ச்சி பேர் உயிரீற்று புணர்ச்சி. லைக்லாம் போட்டேன். உயிரீற்று புணர்ச்சினே டைட்டில் சொல்லியாச்சு. உயிரீர்னா என்ன சொன்னோம்? என்ன லாஸ்ட்ல, எந்த லாஸ்ட்ல? அப்படிலாம் சொல்லலாம். லாஸ்ட்லன்னா என்ன? இந்த கிளாஸோட லாஸ்ட்லையா? இலக்கணம் அப்படியே வரும். நிலைமொழியின் இறுதியில் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நிலைமொழியின் இறுதியில ஒரு உயிர் சொல், உயிர் எழுத்து வந்திருக்கு அப்படின்னா அப்போ வறுமொழியில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆள் இருக்காருன்னா அப்போ என்ன மாதிரியான புணர்ச்சி நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க த த ப மிகும். அதனால் இயல்பு பிளஸ் விதி. இயல்பு புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, விதி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி. இயல்பு புணர்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கோமா? சரி, அதையும் சொல்லிக்கிறேன், இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதில் நம்ம இயல்பு புணர்ச்சிலாம் ஒன்றுமே நடக்காது போல் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். இதுதான் புணர்ச்சி விதியில உள்ள வித்தியாச பிரச்சனையே. சரி, இதுதான் நம்ம படித்து முடிச்சிட்டோம் போல் இருக்கு, இவ்வளோதான் நம்மளுக்கு புணர்ச்சி விதியாக கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம். அதை பார்த்தா புதுசாக இன்னொரு அப்ளை பண்ணி கொடுத்துருப்போம் அப்போ தான். ஸோ அதனால் இது ஒரு பெரிய கடல். இது அதனால் சார் அவ்வளோத்தையும் நீங்கள் கடல் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுத போகணும்னு இல்லை. உங்களுக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சிலபஸ் தான் ரொம்ப முக்கியமான சிலபஸ். அதில் உள்ள விஷயங்கள் தான் அதில் உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. இப்போ குரூப் 4 வரதுனால அதில் உள்ள புணர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த இயல்பினும் விதினுங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கெல்லாம் போகாதீங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது என்னதுங்க? நின்றனா யாரு? நிலைமொழி. நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். மிகும்னா மிச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் என்ன வாரு? கொஞ்சம் மிச்சமாக இருப்பார். மிச்சமாக இருக்கணும்னா அவர் என்ன பண்ணார்? முன்னாடி கொஞ்சம் இருக்கணும். அப்போ வறுமொழியில் காவோ சாவோ தாவோ பாவோ இருந்ததுன்னா இவங்க என்ன ஆகுவாங்க? ஒரு ஒற்றாக மிகுந்து நிற்பாங்க. இதுதான் அதற்கான விதி. இதற்கு என்ன உதாரணம்னா இப்போ பார்த்தோமே பலாச்சுளை. அதுதான் பலா பிளஸ் சுளை. இது எப்படி எழுதலாம்? ப பிளஸ் இல்லு பிளஸ் ஆ, பெரிய பிளஸ் சுளை எழுதலாம் அப்படியே. இப்போ நிலைமொழியில் ஈரில் யார் வந்திருக்கா? உயிர் வச்சிருக்காரா? நிலைமொழியின் ஈரில் உயிர் வரும் பொழுது வறுமொழியில் காவோ சாவோ தாவோ பாவோ இருந்தால் இவங்க மிகுந்து நிற்பாங்கன்னாங்க. அப்போ ப பிளஸ் இல்லு பிளஸ் ஆ, பெரிய பிளஸ் இச்சு பிளஸ் சுளை. அப்போ என்ன எழுதுவாங்க? பலாச்சுளை. இது என்ன வகை புணர்ச்சி? தோன்றல். வெரி குட், அதில் கன்ஃபார்மாக இருக்கீங்க. இது விளங்கிச்சா? இப்போ க ச த ப இந்த விதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல இது வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் படிச்சுட்டு காசு நீங்கள் கொண்டு போய் படிச்சீங்கன்னா இது உட்காராது. இயல்படும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற விதியை நீங்கள் முடிச்சுக்கணும். அப்போ நின்ற உயிர் முன் இது ரொம்ப முக்கியமான அளவுங்க. இந்த உயிர் முன், உயிர் எழுத்துக்கு முன்னாடி
காவோ சாவ தாவோ பாவோ. இது காசு ஆதாப்போ வரணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்திருக்கிறது என்ன? சூ வந்திருக்கு. சார் சாதாரண சார் விதி சொன்னீங்க, ஏன் சார் சூல சொல்றீங்க கூடாது? சானா என்ன? சாவுடைய எல்லா உயிர்மை வந்தாலும் அங்க பொருந்தும் அந்த விதி நடக்கும். கா வந்துச்சுன்னா காவோட எல்லா உயிர்மை வந்தாலும் என்ன விதி பொருந்தும். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததுக்கு வேற என்ன? பனிப்போர் என்ற உதாரணம் அதை பார்ப்போம். பனி பிளஸ் போர், இவங்க ரெண்டு பேரும் எப்படி வர்றாங்க? ப பிளஸ் இந்த ப பிளஸ் இன் பிளஸ் சி ஆக்கலாம். அதை பெரிய பிளஸ் போர். இப்போ யாரும் சொல்றாங்க இப்போ வருமா? இல்லை, ஏன்னா பக வந்திருக்கு. அப்போ பனி போர் விளங்குதா? அடுத்து இப்போ இதில் உங்களுக்கு வந்து மூணு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக உட்கார நல்லா இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? வீட்டில் உட்காந்து சொற்களை எதுக்கு இருந்தால் கூட யோசிச்சு பார்க்கணும். உட்காந்து இந்த விதியை எடுத்து வச்சு உட்காந்துட்டு நம்ம பேசுகிற வழக்கில் என்னென்ன சொற்கள் இருக்குது, அதில் இந்த புணர்ச்சி விதியில் எது பொருந்துது அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு உட்காரும். இப்போ உங்களுக்கு இந்த பனிப்போ பலாச்சுரைனா இது வந்து இந்த புணர்ச்சி, பனிப்போரா இந்த புணர்ச்சி உங்களுக்கு படித்ததுனால தெரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த விதியை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் இந்த விதி உங்கள் மனசில் உட்காரும். இல்லைன்னா அது என்னைக்குமே உட்காராது. அடுத்து திணை துணைங்கிற சொல். திணை பிளஸ் துணை. ஈனா பிளஸ் ஈயா ஐயா. திணை புரியுது இல்லையா சொல்றது? சரி, இதுல காவுக்கு உதாரணம் பார்த்துருக்கோமா? சாவுக்கு பார்த்துருக்கோம், பாவுக்கு பார்த்துருக்கோம், சாவுக்கு பார்த்துருக்கோம். காவுக்கு மட்டும் பார்க்கல. வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கத்தி கப்பலா? கத்தி கப்பல் பார்ப்போம். கத்தி பிளஸ் கப்பல் பண்ணிக்கிறீங்க நீங்க, சரிதானே? நீங்க கத்து பிளஸ் இது பிளஸ் பிளஸ் கப்பல் கசத்தப்ப, அப்ப கத்தி கப்பல் ரைட்டு. வெரி குட். சரியா? சரி, இதுல நீங்க பலாக்கனி நான் யோசிச்சு சொல்லு. பலாக்கனி பாருங்க. பலா பிளஸ் கனி, இன்னும் பிளஸ் பிளஸ் கனி. அப்ப இங்க ஒரு வரீங்க பலாக்கனி. அப்ளை ஆச்சு எல்லாத்துக்குமே. இப்படி நீங்க சொற்களை பார்த்துக்க வேண்டியதான். இப்ப நீங்க பார்த்தது உயிரியேற்று புணர்ச்சி. உயிரியற்ற புணர்ச்சி. அடுத்தது நம்ம பார்க்க போறது உடம்படு மெய் புணர்ச்சி. இது ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன் கிளாஸ்ல. உடம்படு மெய் புணர்ச்சி அப்படிங்கிறது உடம்படுத்த மெய்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக ஞாபகம் இருந்தால் சொல்லி ஆகணும் இல்லையா? ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. சில நோட் பண்ணிக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சா மாரி அழிச்சிட்டுமா? இப்போ இந்த நோட்ஸை கையில் கொடுத்து இதை நீங்கள் நடத்துங்க. ஆனால் எப்படி இப்போ நடத்துவீங்க? புரிஞ்சு யாருக்குமே கருத்து இல்லையா? ட்ரை பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி தான் நானும் எனக்கு மட்டும் இதெல்லாம் இப்போ அப்படி அப்படியே நானும் தமிழே படிக்கல. தமிழே கிடையாது எனக்கு தெரியும். நான் வந்து படித்தது பிஇ எம்இ. நான் தமிழ் ஒரு சப்ஜெக்டாகவே எங்கேயுமே படிக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் அப்படி நான் நடத்துகிறேன் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டு தான், தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட்டு படிக்கணுங்கிற ஆர்வம், அது ஒன்று தான் வேணும் எல்லாத்துக்குமே.
அது இல்லைனாலே நமக்கு என்னத்தை படித்தாலும் வேறவே வராது. அதனால் அந்த இன்ட்ரெஸ்டோட படிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக உட்காந்துரும். வந்து இப்போ பார்க்க வேண்டிய புணர்ச்சி என்னது? உடம்படுத்தமை. உடன்பாடு அப்படின்னா என்ன சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உடன்பாடுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்கிறவங்களா? உடன்பட்டு போறது. அப்படின்னா யார் யாருக்கு உடன்பாடு ஏற்படும்? நண்பர்களுக்குள்ளையா? நண்பர்களுக்குள்ள எது உடன்பாடு? அதான் எல்லாத்தையும் ஒத்து போனேன். 2 பேருக்குள்ள சண்டை இருக்கணும், பிரச்சனை இருக்கணும், வழக்கு வழக்கா இருந்ததுன்னா அதை 2த்தையும் ஒன்றுபடுத்தி உட்கார வைக்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கையை தயார் பண்ணுவாங்க. நம்ம வரலாறுல படிச்சுக்கணும். இப்போ 2 பேரும் பிரச்சனைக்குரிய ஆட்களாக இருந்தாங்க, சேரவே மாட்டாங்க 2 பேரும் அப்படின்னா அவளை 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு ஆள் அவங்க உட்காருவார் நடப்புறேன், பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக. அதுபோல் இங்கே நிலைமொழியினுடைய இறுதியிலையும் வறுமொழியினுடைய முதல்லையும் உயிர் எழுத்தே வந்துட்டது அப்படின்னா புணர்ச்சிக்கு வழி கிடையாது. ஏன்னா புணர்ச்சி என்பது ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றது தான். தமிழில் அடிப்படையே புணர்ச்சிங்கிறது, அடிப்படை புணர்ச்சி என்ன தெரியுமா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதுதான் அடிப்படை புணர்ச்சி. அது இருக்கிறதுனால தான் நமக்கு உயிர்மெய் எழுத்துங்கிற கூட்டமே நம்ம கூட்டம் இருக்கு. 216 எழுத்துக்கள் நமக்கு அதனால தான் கிடைக்குது. 12 + 18 12 × 18 2 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 216 வந்துடும். +12 + 18 246 +1 என்னது? ஆயுத எழுத்து சேர்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 247 எழுத்து நமக்கு தமிழ் இருக்கிறதாக நாம் சொல்லிக் கொள்றோம் இல்லையா? அதில் அந்த 216 பேர் உண்டாவதுக்கு அடிப்படை காரணம் யாரு? இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதி தான். சரிதானே? சரி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த விதி எங்கேயும் இருக்காது. அப்போ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாத பொழுது புணர்ச்சியே ஏற்படாது எப்பொழுதுமே. ஏன்னா ஒன்றனும்னாலும் நமக்கு என்ன வேணும்? ஒரு உடம்பு இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும். ஆனால் 2 பேருமே உயிராக இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகாது? சம்பந்தம் உண்டாகாது. அப்போ சம்பந்தப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக யாரு தான் வேணும்? இன்னொரு உடம்பு தேவைப்படுகிறார். அந்த உடம்புனாலே நமக்கு என்னன்னு பேரு? மெய். உடம்புனாலே மெய்யின்னு இருக்கும். 2 உயிரை உடன்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மெய். அதனாலதான் உடம்படு மெய், உடம்படு மெய், உடன்படுத்த மெய் எல்லாம் சொல்லுவாங்க. அது விளக்கப்படுதுங்களா? உடம்படு மெய் புணர்ச்சின்னு பேர். நிலைமொழியினுடைய இறுதியிலையும் உயிரெழுத்து வந்திருக்கும், வறுமொழியினுடைய முதல்லையும் உயிரெழுத்தே வந்திருக்கும். 2ம் சேர்ந்ததுன்னா உடம்படுத்துவதற்கு 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு உடம்படுத்த மெய் வருவார். அவரை பற்றி நம்ம இங்கே பார்க்க போறோம். அதற்கான விதி விதி. இந்த உடம்போட மெய் புணர்ச்சிக்குரிய விதி என்ன சொல்றாங்க? ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏமும் இருமையும் உயிர் வரையும் உடம்படுமை. இந்த 3 ஸ்டேட்மெண்டா பிரிக்கணும். முதல்ல ஈ ஐ வழி எவ்வும், இது ஒரு ஆள். ஏனை உயிர் வழி வவ்வும், இவர் ஒரு ஆள். ஏமுன் இருளகும், இவர் ஒரு ஆள். இது 3த்தையும் கன்வெர்ட் பண்றதுதான் உயிர் வரையும் உடம்படுமைங்கிறது. நிலைமொழி வறுமொழியில உங்களுக்கு ஈயாவோ
இந்த உடம்படுமை புணர்ச்சியில் முக்கியமாக நீங்கள் யாரை பார்க்கணும்னா மறுமொழியை தான் பார்க்கணும். மறுமொழியை பார்க்கணும். இந்த உடம்படுமை புணர்ச்சிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னாக்க மெய்முதல் புணர்ச்சி. மெய்முதல் புணர்ச்சி நேரடி பார்த்துருக்கீங்களா? மெய்முதல்னா என்னன்னு? மெய்முதல்னா என்ன சொன்னேன்? மெய்முதல்னா என்னன்னு சொன்னேன்? மறுமொழியில முதல்ல மெய்யெழுத்து இருந்ததுன்னா சரிங்களா, அவரை பொறுத்து தான் இங்கே நமக்கு கூட இருக்கக்கூடிய உயிர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சாரி மன்னிச்சிங்க, சாரி அது பொருந்தாது. ஏன்னா இது ரெண்டுமே உயிரெழுத்து தான். அதனால இங்கே இது உயிர் முதல் புணர்ச்சி. இது உயிர் முதல் புணர்ச்சி. முதல்ல உயிரெழுத்து வரும், இங்கே முடிகிற இடத்துல உயிரெழுத்து இருக்கு, ரெண்டு பேரும் தான் இதில் சேர போறாங்க. அந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிர் தான் இங்கே மாறுவார். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். யார் மாறுவாங்க? வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிர் தான் மாறுவார். நிலைமொழியில் உள்ள உயிர் மாற மாட்டார். அதுதான் நீங்கள் பார்க்கணும். வறுமொழியில் உள்ள இருக்கக்கூடிய உயிர் யார்? அவரு ஈயா ஈயா ஐயா அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். இந்த மூணு தவிர்த்து மீதி உள்ள எந்த உயிராக இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டிஷன். இது ரெண்டும் இல்லாமல் ஏகாரம் இருக்கு இல்லையா, ஏலக்காய்க்குள்ள ஏ, எருதுக்குள்ள ஏ இல்லை, ஏலக்காய்க்குள்ள ஏ, அந்த ஏகார நெடில் அதுக்கு வந்துன்னா அவருக்கு ஒரு கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன் இங்கே இருக்குது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ வறுமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய உயிர் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ என்ன உதாரணம் எடுத்துக்கோ. கிளி ப்ளஸ் அழகுன்னு உதாரணம் இருக்காங்க. கிளி ப்ளஸ் அழகு. கிளி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? கி ப்ளஸ் கி இல் ப்ளஸ் இ பெரிய ப்ளஸ் அ. இப்போ ரெண்டு பேரும் யார் சேரணும்? வந்து ஈவும் ஆவும் சேரணும். சரிதானே? வந்திருக்கிறது இங்கே யாரு? அகரம் வந்திருக்கு இல்லையா? இப்போ பெரிய விஷயத்தை மாற்றி சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது மாறுன்னு சொன்னாலே எதை பொறுத்து நீங்கள் இது மாறுன்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வறுமொழியில் உள்ள உயிரை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிலைமொழியில் உள்ள உயிர் எது அதை பொறுத்து தான் நமக்கு இதை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த இ ஐ எதுன்னா நிலைமொழியில் உள்ள உயிர். அதுதான் நான் வறுமொழின்னு சொல்லிட்டேன் மாதிரி. இது இல்லு பிளஸ் இ, இந்த இ தான் இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஈயா ஐயான்னு பார்க்கணும். அதாவது நிலைமொழியில் உள்ள உயிர் என்ன, அது ஈயா ஐயா அல்லது இது இல்லாத மற்ற ஏதாவது உயிரா அல்லது ஏவா, இது மூணு தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். சொல்ல புரியுதா? இப்போ கிளி பிளஸ் அழகு இது ஈ இருக்கு. இங்கே அப்போ வந்திருக்கவர் யார்? இங்கே ஆ இருக்கார். இந்த ஆ தான் இப்போ மாற போகிறார். இந்த ஆவோட சேர்ந்து ஒரு முயலெழுத்து சேரும்போது மெய்யெழுத்து சேரும்போது அவங்களுக்கு சேர்ந்து புது ஒரு சொல்ல தோற்றுவிக்க போகிறாங்க. இப்போ ஈ வந்துருச்சுன்னா இ ஐ இந்த மூணு பேரில் யார் வந்தாலும் யார் வரணுமா? ஏன் வரணும்னு தெரியுது. ஏன்னா ஏன் வராது, ஈ வரும். இப்போ கி இல்லு பிளஸ் இ ஒரு இ அழகு. இந்த ஈ ஆவும் சேர்ந்து வரா. இதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து கொண்டுவது இயல்பு. அப்போ கிளி ஆயிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க அழகுன்னு ஆயிடுவாங்க. அப்போ சொல்ல என்ன ஆகும்? கிளி அழகு. கிளி அழகுங்கிறது எப்படி சொல்லுவாங்க? கிளி அழகு. அப்போ இந்த கண்டிஷன் எதில் தான் நீங்க பார்க்கணும்? நிலைமொழியோட இயல் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ உயிரிட்டு புணர்ச்சி தான் இது. இதுக்கு மேல சில சொற்கள் இந்த சொல்லலை எப்படி போனது? அப்ப இதுல யார் அப்ளை ஆகும்? எப்படி ஐ வந்துட்டுனால யார் வரணுங்க? யார் வந்துருவார்? ஈ வந்துருவார். அப்போ இங்க ஒரு ஈ இருப்பாரா, இங்க டி இருப்பாரா, பிளஸ் ஏ இருப்பாரா, சேர்ந்து சி எரிகிறது என்ன ஆகிடும்? புரியுதுங்களா? அடுத்த பத்தி இருக்கிறது யாரு? ஐ இருக்காரு.
அப்போ அதுக்கு பனை ஓலைங்கிற சொல் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ப பிளஸ் இன்ன பிளஸ் ஐ பிளஸ் ஓலை. ஆக்சுவலி யார் வருவா? ஈ வருவார். அப்போ ஈ பிளஸ் ஓ சேர்ந்து என்ன ஆயிடும்? யோ லை பனை ஓலை. பனை ஓலை நம்ம சொல்ற வாக்கியமே, நம்ம சொல்ற வார்த்தை தான் அது. பனை ஓலை அப்படின்னு யார் சொல்ற? பனை ஓலை, பனை ஓலைன்னு சொல்றது. நம்ம வாழ்க்கை அது மக்களுடைய வழக்குல வரக்கூடிய சொற்களுக்கு தான் புணர்ச்சி. புணர்ச்சி எழுதிய விதியை எழுதி வச்சுட்டு யாரும் அது மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. பனை ஓலை அப்படின்னு யாரும் சொல்ல, பனை ஓலை அப்படின்னு சொல்றதை வச்சு தான் இது எப்படி மக்கள் வழக்கில் வந்தது அப்படிங்கிறத இலக்கண ஆசிரியர் கண்டுபிடிச்சி இந்த சூத்திரத்தை எழுதி வச்சிருக்காரு. இந்த சூத்திரத்தை எழுதி வச்சுட்டு இது மாரி யாராலையும் பேச முடியாது. மக்கள் இப்படி சூத்திரப்படி பேசணும்னா யாரும் எவங்க பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. அதனால மக்கள் வழக்கில் இருக்கிற சொல்லுதான் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இலக்கணம். சரியா? இலக்கியத்துக்கு தான் இலக்கணம் பார்க்கணுமே தவிர இலக்கணத்தை வைத்துக்கொண்டு இலக்கியம் எழுதக்கூடாது. அப்போ எப்போதுமே வழக்கத்துல கிடையாது. இலக்கணப்படி உட்காந்து எழுதணும் அப்படின்னா யாராலையும் எந்த இலக்கியமும் எழுத முடியாது. அதனால எழுதின இலக்கணத்தில் நம்ம இலக்கணங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய விஷயங்கள். அதனால இப்போ முதல்ல நம்ம சொன்ன இகரம், ஈகாரம், ஐகாரம் என்கின்ற இந்த 3 நிலைமொழி உயிரி இருக்கும். முன்னாடி வறுமொழியில ஒரு உயிரெழுத்து வந்ததுன்னா அது எதாவது வேணாலும் இருக்கலாம். வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்க்கணும்? அது ஈ ஐயா இருந்ததுன்னா அங்கே என்ன வருவார்? ஈ வருவார். எகரம் வரும், அது ஈன்னு சொல்லிக்க வேண்டும். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது மிச்சம் உள்ள ஆட்கள். மிச்சம் யார் யார் இருக்கா? தவிர்த்து எல்லாரும் இருக்காங்க. ஊர்காரா இருக்கார், ஏகாரா இருக்கார், ஏனா இல்ல ஐகாரா இருக்கார், ஓஹாரா இருக்கார், ஐயர் இருக்காரா, ஓ இருக்கார், ஓஹாரா இருக்கார். அவ்வளோதான் நிமிஷம் இருக்காங்க. அதில் யாராவது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏன் 1 11 12 இன்னொரு நாள் குறைச்சாங்க. இந்த எல்லாருக்கும் ஏவை தனியாக வச்சுக்கிறீங்க. ஒரு தனி குரூப் போகுது, ஏ குரூப். அந்த ஆட்களுக்குலாம் என்ன வராங்க அப்படிங்கிறதுலாம் உதாரணம் சொல்லு. இதில் ஒரு 2 3 தான் கொடுத்துருக்காங்க. வச்சு நீங்கள் யாராவது சொல்லுங்க, நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். உங்களுக்காக தானே. ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குண பிளஸ் அழகிங்கிற சொல்லு. குண பிளஸ் அழகி. அப்போ இங்க என்ன பிளஸ் ஆ இருக்காங்க, இங்க ஆ இருக்காங்க. ஆ வந்தா யார் வருவான்னு சொன்னோம்? இங்க ஆ வந்தா யார் வந்துருவா? இவ்வு வந்துடும் இல்லையா? அப்போ இங்க குண பிளஸ் இவ்வு பிளஸ் அழகி. இப்போ யாரா குணமழகி என்ன ஆயிடுவாங்க? அந்த குணவழகி. அதனால இதை சொல்றது, இந்த விதி ரொம்ப முக்கியம். இந்த விதி புரியாம நீங்க விதி கையில இல்லாம நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்றது வேஸ்ட். ஒரு புரட்சினோட டக்குனு யார் வந்துடணும்? இந்த விதிகள் எல்லாம் கையில உட்காந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோம். என்ன விதி பார்த்தோம்? இயல்பினும் விதியினும் வரும் உயிர் முன் மிகும்னு பார்த்தோம். அடுத்தது ஐ வழியாகவும் ஏனை உயிர் வழியாகவும் ஏமும் இருமையும் உயிர்வரின் உடன்படுமை என்று ஆகும். இந்த விதி மூலமாக இருக்கும். சரி, அடுத்ததுக்கான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படிங்கிற சொல். திரு பிளஸ் ஆறு. இங்க யார் வரா? பிளஸ் எது பிளஸ் ஊ வரா? இங்க பெரிய பிளஸ் இருக்கார், ஆ இருக்காரு. ஆ வந்து இங்க ஊ விட்டாரு. இங்க இருக்கிறது கண்டிஷன்ல தான் அப்ளை ஆகுது இல்லையா? அப்ப யார் வருவாங்க? இவங்க வந்துருவார். அப்ப என்ன ஆயிடும்? திரு பிளஸ் திருவாரூர். திருவாரூர் யார்? ஆரூர் யார சொல்றாங்க? திருவாரூர் திருவாரூர்னு சொல்றாங்க. அது எப்படி திரு ஆரூர் திருவாரூரா ஆனது? இதானே இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். திருவாஞ்சியம். திருவாஞ்சியம் வந்து அது இயல்பு புணர்ச்சி. திருவாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்குங்க, தெரியுமா? இங்க என்ன புணர்ச்சி இருக்கு? இங்க என்ன புணர்ச்சிங்க?
இயல்பு புணர்ச்சி எப்படி சொல்றீங்க? இங்க இடையில ஒருத்தரமே உண்டாமுள்ள யாரும் மறையில யாரும் இடல அப்படியே திருக்குறள் பார்த்து திருவாச்சி ஆயிட்டு. இந்த திருவாரூர் அப்படி இல்லை, அவங்க சிறப்பா இருக்காங்க. சரி, அடுத்தது உங்களுக்குள்ள பூவழகின்னு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு. பூ அழகின்னு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஊகாரம், அப்ப யார் வருவா? இவ வரும் இல்லையா? அப்போ பூ அழகி, இது பூ அழகின்னு ஆயிடும். சொல்றது இப்படி வேற ஏதாவது சொல்லுங்க. இப்ப என்னென்ன எழுத்துக்கு நான் அப்படியே பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம ஆவுக்கு பார்த்தோமா? ஆவுக்கு பார்த்த, ஊக்கு பார்த்த, ஊவாரத்துக்கு பார்த்துருக்கோம். ஓ ஓ அவு ஏதாவது இருக்காங்களா? சொல்லிருக்காருல இருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். நமக்கு போ அப்படின்னா எந்த சொல்லும் தமிழில் முடியாது, வாய்ப்பு இல்லை. போகாரத்தில் எந்த சொல்லும் நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். கவுட்ட முடியும், அவுட் சொல்றதுல நமக்கு சொற்கள் ஏதாவது முடியாம இருக்காங்க. அவங்களும் எது முடியாது. அவசியம் நம்ம தொடங்க போறாங்க இல்லை. ஔஷதங்கிறதே மறுபடியும் சொல்லதான் அதெல்லாம் இல்லை. ஔஷதம்னா படக்கூடியது. அந்த மூணு சொல்ல எழுத்துலையுமே நமக்கு இல்லை. இல்லை இன்கேஸ் இருந்தா கூட அங்கே யார் வருவா? நமக்கு மகரம் தான் வருவாங்க. அதெல்லாம் புரிஞ்சு கொண்டேன். இவங்க மூணு பேரும் ரொம்ப அடிக்கடி வர ஆள், இவங்க நாலு பேரும் இல்லையா? அதனாலதான் உதாரணம் மட்டும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓ ஓ அவு அப்படி முடியக்கூடிய சொல்ல நமக்கு இல்லை. எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இருக்கா? கவு அப்படின்னு பார்த்தா அது இங்கிலீஷ் சொல்லாது, தமிழ் அல்ல. கவு அது ரெண்டுத்துலையும் சொல்லலாம். ஆமா அது கொடுத்துருக்காங்க, ஓகாரம் கொடுத்துருக்காங்க. ஆமா கோவில் அப்படிங்கிற சொல்றோம். கோ அப்படின்னா அரபுன்னு வருது இல்லையா? அதனால கோ அதில் ஒரே எழுத்து நம்ம வித்தியாசம் மாதிரி கோ பிளஸ். இப்போ ஓகாரம் இருக்குது. ஆக்சுவலி யாரு வா? எப்போ பிளஸ் இல் கோவில்னு ஆகும். அப்போ கோயில்னு சொல்லலாமா சார்? கோயில் சரியா கோவில் சரியா? படி நமக்கு கோவில் தான் நமக்கு கோயில்னா தப்பு. நம்ம தெரிஞ்சு கொண்டேதான். இப்போ சொல்லு சரியா நம்ம சொல்ல கோயில்னு எழுதலாமா கோவில்னு எழுதலாமா அப்படின்னு பார்த்தா கோவில் தான். ஆனால் கோயில் அப்படிங்கிற சொல்லு தமிழில் வழங்குது, அதுவும் வழங்குது. அதுவும் வழங்காம ஒன்றும் இல்லை. பல இலக்கியங்கள்ல கோயில் என்கின்ற சொல்லும் வழங்குது, இதே பொருளோட வழங்குது. மக்கள் வழக்கு இருக்கிறதுனால பயன்படுத்தும். ஆனால் புணர்ச்சி விதி அப்ளை பண்ணி பார்த்தா யார் தான் வரா? இவங்க தான் வராது. ஈ வரல. ஈ வரும்னா மூணு பேர்ல யார் இருக்கணும்? ஈ இருக்கணும், ஈ இருக்கணும், ஐ இருக்கணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்போ கோவில் இருக்கு. வேற ஏதாவது கவு கோ ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்க. கோ தான் இல்லையாச்சா? கோ கொக்கா. அப்பமா கொக்கு அது தோணலாம் இருக்கு. கொக்கு தனி பொருள் இல்லையே. கோவில் ஏதாவது வாய்ப்பு இல்லை. கோவில முடியணும் இல்லையா? அவர் சொல்ல முடியணும். கோ அப்படிங்கிறத முடியும். இது இதுவே பாருங்க, ஒரு சொல்ல முடியணும்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு இடத்து ஒரு முடிதான். இது ஒரு தனிச்சொல்லா நம்ம தேடுற மாதிரி கிடைக்கவே இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எழுத்து ஒரு மொழியில பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி யோசிச்ச கண்டிஷன் சரிதான். அப்போ கோ கோ கவு இந்த மூணு சவுண்டுல நமக்கு சொல்ல முடிவாடைகளை இனிமே. அதனால அந்த அப்ளிகேஷன் இங்கே இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும் ஏன் காமிச்சிருக்காங்கன்னா அது ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கு. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவரை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு குகாரத்திலையும் கௌகாரத்திலையும் ஏதாவது சொல்றதுன்னா வேணா புணர்ச்சி அப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. இது மாதிரி யோசிச்சு பாருங்க. அடுத்தது ஏகாரம்.
மூணாவது கண்டிஷன் இருக்காருல்ல இருக்காரு வேறு அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா? இதுக்கு 2 சொல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவாரம் அப்படிங்கிறது. தே பாருங்க, அது ஆக்சுவலாக ஓர் எழுத்து ஒரு மொழி தான். தே என்னத்தை குறிக்கும்? தெய்வங்கிற சொல்ல குறிக்கும் இல்லையா? ஆரம் அப்படின்னா மாலை குறிக்கும். தெய்வத்துக்கு பாடப்பட்ட மாலை அப்படின்னு அர்த்தம். இங்க யார் வரா? ஏகாரம். ஏகாரம் இருக்காரு. அப்ப இருமையும் இருமையும் இருமையும். இப்ப இருமையில என்னது? யாவும் வரலாம் வாவும் வரலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா தேயாரம்னு யாரும் எழுதுறது இல்லை. தேயாரம்னா சொல்லே இல்லை, தேவாரம்னா சரியா இருக்கு. அதனால நமக்கு என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம், அத தேவாரம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். தேவாரங்கிற சொல்லுக்கு வேற ஏதாவது பொருள் உண்டா? வாரம்னா என்ன? வாரம்ன்ற சொல்லுக்கு என்ன? ஆக்சுவலா இந்த புணர்ச்சி இதை முழுசா அப்ளை பண்ணிட முடியாது. இப்போ நான் இது அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் நான் சொல்றேன். தே பிளஸ் வாரம்னு எழுதினாலும் சரி, ரொம்ப சரி. இப்போ தேவாரம் அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி ஆகிடும். வாரம்னா என்ன? தெய்வ வாரமா? இது தெய்வீக வாரம், அதனால எல்லாம் கண்ணன் கருணை திருவிளையாடலே போடுவாங்க அப்படின்னு. இப்போ வாரம்னா என்ன? வாரம்னா பாடுன்னு அர்த்தம் தமிழ். வாரமாயி திருவடி பணி செய்யும் பாடல். வாரமாகி திருவடிக்கு பணி செய்யும். வாரம்னா பாட்டு பாடுறதான். ஆனைக்காவில் அண்ணலை வாரமாகி வணங்குவார் வல்வினைகள் மாயினை ஞானது. வாரமாகி வணங்குவார். வாரம்னா பாட்டு, பாட்டு பாடுவோம் திருவருமான் நோக்கி பாட்டு. அப்போ இந்த இடத்துல வாரம்னு தான் இது இயல்பு புணர்ச்சி ஆகிடும். ஆனால் இதை நம்ம அப்ளிகேஷன் எதுலையுமே அவங்க புக்கில் யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. இது தே பிளஸ் ஆரம் தான் பிரிச்சு வாங்கிப்பாங்க உங்களுக்கு. தே பிளஸ் ஆரம்னா இது சரி, தே பிளஸ் வாரம்னா இதுதான் சரி. இது ஆரமா வாரமா? ஆக்சுவலாக இந்த தேவாரம் அப்படிங்கிறது தே பிளஸ் ஆரம் அப்படிங்கிறது விடமொழி சொல்லுது. ஆக்சுவலாக தமிழில் ஆராய்ச்சி பண்ணி தான் அதெல்லாம் சேர்க்கணும் சேர்க்கிட்டு இருக்காங்க பாட சொல்லி. தேவகார பிரியா அப்படின்பாங்க வடமொழியில். கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குருக்கள்லாம் தேவகார பிரியா அப்படின்னு தேவதேவத்தமா தேவகார பிரியான்னு பாடு. தேவகாரம்னா என்ன அர்த்தம்? தேவாரத்தம் என்ன சொல்றாங்க? தேவகாரம்ன்றாங்க. ஹா ஆரம், அதுதான் தமிழ் ஆரம்னு வழங்குது. மாலை அப்படிங்கிறதுக்கு ஆரங்கிற சொல் வந்து நிற்குது பாருங்க. அப்போ இது கிடையாது கொண்டபடி இல்லையா? தேவகாரம் அப்படிங்கிறத தமிழில் தேவாரம்னு மாற்றி தேவாரம்னு ஆக்கிட்டாங்க. சொல்லபடி என்னதுதான் கரெக்டான சரியான சொல்லு? தேவாரம்னு என்ன சரியான? இதுக்கு இன்னொரு பொருள் வருது, அது ரொம்ப முக்கியமான. சுத்தமாக இது எல்லாமே அடிபட்டு விடும். தேவாரம்னா பூஜை பெட்டின்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழில். பூஜை பெட்டி. இந்த சிவபூஜை பண்ணுறவங்கலாம் பார்த்துக்கிங்களா? சிவபூஜை பண்ணுறவங்கலாம் கையில் ஆன்மார்த்த பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. சின்ன சிவலிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க கையில். இந்த சிவலிங்கத்தை அவங்க பூஜை நேரத்தில் மட்டும்தான் எடுத்து பூஜை பண்ணிவிட்டு திரும்ப அந்த பெட்டியில் வச்சு மூடிடுவாங்க. அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை வச்சு மூடி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கு. அப்படின்னா அந்த பெட்டிக்கு பேர் தான் தேவாரம்னு பேர். இந்த பெட்டிக்கு பேர் தேவாரம். இதுதான் தமிழில் அடிப்படையாக இருந்து சொல்லு. நான் அதுக்கு பின்னாடி பாட்டுன்னு பொருள்லாம் வந்துருக்கு இல்லையா? பாட்டு வாரம் இதெல்லாம் தான் நமக்கு பாட்டை பிடிக்கிறது. இதெல்லாம் அப்பார்ட் நம்ம உங்களுக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுக்க உங்களுக்கு விடலாம். இப்போ அடுத்தது போலாமா? இது பிடிச்சது இல்லையா உங்களுக்கு? இந்த இருமையும் உயிர் வரையும் உடம்படும் மெய் என்று ஆகும். இஇஐ இந்த 3 பேர்ல யாராவது வந்தாங்கன்னா எகரம் வருவார். மிச்ச பேர்ல ஏவ தவிர யார் வந்தாலும் வகரம் வருவார். ஏவதுக்காரனாக்க எகரமும் வரலாம் வகரமும் வரலாம். சொல்ல கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கற்றுக்காங்க. அவனே அரசன் அப்படிங்கிற சொல்லு. யார் இருக்கா? இன்னும் பிளஸ் ஏன் இருக்கா? முன்னாடி தேவாரத்துக்கு யார் வந்தா? மகனா வந்தாரா? அப்ப இங்க இடத்துல ஏகாரத்துக்கு இந்த பேர் வரும்னா ஏன் வராது? அவனே அரசன். அவனே வரசன் யாரும் சொல்றதில்ல. அவனே அரசன் அப்படின்னு சொல்லி யார் வருவா? ஈ வரும். இந்த சொல்ல பொறுத்து தான் நீங்க அதை சொல்லி பார்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வளோ டஃப்பாலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்குள்ளே வச்சுருவாங்க, நம்ம இதே எழுத மாட்டோம். அதுதான் நமக்குள்ள பெருமை இல்லையா? அடிப்படையில் தெளிவாக இருக்கக்கூடிய சொல்களே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் கிளாஸில் போவேன். கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே தரவுட்டாக இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது புரிஞ்சது இல்லையா? 2 வகை புணர்ச்சி பார்த்துருக்கீங்களா? அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. சுந்தரமுலா வச்சுருக்காங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த புணர்ச்சி பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சினால என்னது? யார் அவரு? எங்க இருப்பார் மெய்யீற்று புணர்ச்சினா? நிலைமொழியினுடைய இறுதியில ஒரு மெய்ச்சொல் மெய் எழுத்து இருந்ததுன்னா மெய்யீற்று புணர்ச்சி அர்த்தம். இதுக்குரிய விதி 2 கண்டிஷன் இருக்குங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு, எல்லாருக்கும் பேப்பர் தெரிஞ்ச விஷயம் உள்ளது. உடல் மேல் அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரும் இறக்கும். யாரெல்லாம் சமூக ஸ்கூலில் படிச்சீங்க? சமூக ஸ்கூலில் படிச்சீங்க யாராவது? எஸ்கேடின்னு ஒரு தமிழ் சார் இருப்பார், தெரியுமா உங்களுக்கு? அவங்க பையன் எஸ்கேட்டியா? 2 பேருமே? என்னது எப்படியா?